என் அன்பு இறைமக்களே, இன்று நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா? அதனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்னடா பாடுறேன்னு பார்க்குறீங்களா? நம்முடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுவோம். அதுதாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா நானும் கவலையாக தான் இருக்கேன். ஸோ நானும் நீங்களும் சேர்ந்து அந்த கவலையை எப்படி போக்குறதுன்னு பார்ப்போம். சில சிறு வழிகள் இருக்கிறது. பெரிய வழிகள் சொல்ல முடியாது. அது அந்த வழியை செய்யறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். ப்ளஸ் அதே சமயம் அந்த வழி பாதைக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாமெல்லாம் தெரியாது. அந்த என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு வழி சொல்லுவாங்க. நம்முடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் மேல வச்சிடும். அவர் மேல் நம்மளுடைய பாரங்களை போட்டு விடுவோம். அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற எண்ணம் நம்மளோடு இருக்கட்டும். ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். நாம் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாங்க. சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும், சவுண்டு. ஏன்னா எனக்கு ரூமில் தான் நான் வச்சுட்டு நான் இதெல்லாம் சொல்கிறேன். ப்ளீஸ் கவனமாக இதை மட்டும் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இரண்டாவது, அவரோடு நம்ம எப்போவுமே ஜெபம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அவரோடு நம்ம பேசணும். அப்படின்னா எப்படி? அவரோட நம்ம தனி ஜெபத்தில் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லணும்னு சொல்கிறாரு. அவரோட நாம் படிக்கணும். அந்த வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். நம்மளுடைய குறைகளை நாம் சொல்லவே வேணாம். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன குறை வரப்போகுது, நமக்கு என்ன பிரச்சனைகள் நடக்க போகுது, நம்மளை யார் யார் என்னென்ன பேச போகிறாங்க எல்லாமே தெரியுங்க அவருக்கு. ஆனாலும் நாம் அவரிடம் நம்மளுடைய குறைகளை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக நமக்கு தருவார். அவரோடு நாம் நடந்தால், அவர் வழியில் நடந்தால், நேர்மையானவையாய் இருந்தால் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவருடைய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். தினமும் பைபிள் படிக்கணும். அந்த பைபிள் படிக்கிறதுல ஆண்டவரை நாம் அவரோடு பேசுகின்றோம், அவரோடு உரையாடுகின்றோம். ஜெபம் தினமும் தனி ஜெபம், குடும்ப ஜெபம். இன்னைக்கு நிறைய வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை, நானும் செய்யறது இல்லை. தனி ஜெபம் தான் நானும் செய்கிறேன். என்ன பண்ணுறது? எப்படியும் கடவுள் என்னை வழித்து நடத்தி கொண்டு தான் இருக்கின்றார். எப்பவுமே அவரை ஸ்துதிச்சுட்டே இருங்க. அவரை எப்பவுமே ஸ்தோத்திரிங்க. அவரை எப்படி ஸ்தோதரிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களை விட அவர்கள்தான் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ரொம்ப நம்பிக்கை. நம்ம கிட்ட நடக்காத அற்புதங்களே ஆண்டவர் அவர்களுக்கு தான் அந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம நம்புறது இல்லைங்க. கிறிஸ்தவங்க தான் பேர். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். ஆனால் நம்ம செய்த எல்லா அநியாயங்களும் அட்டூழியங்களும் தான். நானும் கிறிஸ்தவன் தான், இருந்தாலும் சொல்லித்தான் நீ ஆக வேண்டும். ஸோ நம்முடைய எல்லா குறைகளையும் எல்லா கவலைகளையும் அவர் மீது வைத்து விடுவோம். எல்லாம் நம்மளுடைய குறைகளை முதல்ல நம்ம செய்யணும். ஒன்று செய்யணுங்க. முதல்ல நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நம்ம என்னென்ன குறைகள் செய்திருக்கோம், நம்ம என்ன பாவங்கள் செய்திருக்கோம், ஒரு நிமிஷம் நினைச்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். அதன் பிறகு அவரை ஸ்துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை புகழுவோம். தெரியாதவங்களுக்கு அவர் எப்படி புகழணும் தெரியாதவங்களுக்கு, ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே இயேசுவே, அவருடைய
நாமத்திற்கு மிகப்பெரிய மகிமை உண்டுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாருங்க, அவ்வளவு இனிமையான நாமம், இனிமையான நாமம், தேனினும் மதுரமான நாமம். அவருடைய பேரை சொன்னாலே எல்லாம் நம்மளை சுற்றியுள்ள எல்லாம் சூழ்ந்து போயிடும். அப்படியே ஆடிடுவாங்க அவர் பேரை சொன்னா. சாத்தான் அப்படி ஓடி போயிடுவான். ஆனால் நாம் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மகிமை வேண்டும், அதற்கு தைரியம் வேண்டும். அப்படி சொன்னா இயேசுவே அப்படி சொல்லும்போ எல்லாம் ஓடிடும் பாருங்க. ஆனால் அந்த சொல்ல வேண்டிய காரியம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சொல்லணும். நான் இதற்கு நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கடுகளவு விசுவாசம். கடுகு முழுமையானது. நேற்று சொன்ன விஷயத்தில் கடுகை பற்றி சொல்லியிருந்தேன். அப்பொழுது நாம் அவர் மீது முழுமையான அழுத்தமான ஒரு விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். அவர் மீது முழு நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் பறந்துடுவாங்க. எல்லா கவலை இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் அந்த கவலைகளை நமக்கு ஏற்ற நேரத்தில் தருவார். அது அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். எப்பொழுது ஏற்ற நேரம் தெரியாது. அந்த கவலையிலிருந்து உடனே விடுபடணும்னா முடியுமா? முடியாது. அதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம அந்த வழியிலெல்லாம் ஆயத்தமாக நம்ம செய்யணும். அவர் நம்மளுடைய குறைகளை தீர்ப்பார், நம்முடைய கவலைகளை தீர்ப்பார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நாளைய தினத்தை குறித்து கவலை வேண்டாம். பறவைகள் கவலைப்படுறதா? சாப்பிடணும், என்ன பண்ணும்? ஆண்டவர் அவருக்கு தரவில்லையா? கவலையப்படாதீங்க. வேலை இல்லையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? திருமணம் ஆகவில்லையா? குடும்பத்தில் பிரச்சனையா? குடிகார கணவனா? கவலையை விடுங்க. எத்தனையோ பிரச்சனை மத்தியில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். வேலையின் மேல் பிரச்சனை நிறைய. இன்று வேலையின் மேல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்மளை சூழ்ந்து நிறைய சாத்தான்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி இவனை வீழ்த்தலாம், எப்படி இந்த வேலையிலேருந்து அவனை தூக்கலாம், இப்படி தாங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அவரை விசுவசியுங்கள், அவரை நம்புங்கள். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். கவலை வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒன்றும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். ஆண்டவரை நம்புங்கள், அவரை விசுவசியுங்கள். எல்லாம் தேவனால் கூடும். அவர் அன்றி ஒன்றும் நடைபெறாமல் இருக்காது. அவர் தாங்க முழுமையாக நாம் நம்பி வாழணும். அவரை நம்பி தாங்க நம்ம வாழணும். அவரை நம்பி தாங்க நம்ம இருக்கணும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். விசுவசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயம் உங்களுக்கு கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவரை விசுவசிங்க. கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகையினால அவர் மீது முழு நம்பிக்கை. ஒரு சந்தேகம் அவர் இதை செய்வாரா அப்படின்ற வேணும். இது நடக்குமா? பார்த்தீங்களா? சரிங்களா? இன்னைக்கு நமக்கு நிறைய நம்பிக்கைக்குரிய இறை வார்த்தைகள், நம்பிக்கைக்குரிய இறை பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு இருக்கு. ஸோ அதை நாம் நல்லபடியாக பயன்படுத்திக்குவோம். இறை ஆசிரை பெறுவோம். இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். அவர் மீது முழு மனதோடு நம்பிக்கையும் விசுவாசமும் வைப்போம். நிச்சயம் நமக்கு அவர் எல்லா நன்மையும் செய்யக்கூடியவர், நன்மையை மட்டுமே செய்பவர். நாம் அவருடைய நேர்மையான வழியில் அவரை பின்பற்றுவோம். இறை ஆசிர் என்று உங்களோடு இருப்பதாக.